வாருங்கள் நேயர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது 8ஆம் இடம் கொட்டிக் கிடக்கும் கோடிகள் என்ற தலைப்பின் கீழ் 8ஆம் இடத்தின் ரகசியங்களையும் 8ஆம் இடம் தரும் யோகங்களையும் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். பொதுவாக 8ஆம் இடம், அதாவது பிறந்த லக்னத்திற்கு 8ஆம் இடம் என்றாலே பயம் கொள்வார்கள். ஆனால் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் என்கிறோம். பிறந்த லக்னத்திற்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் தான், அதில் மாற்று கருத்தல்ல. ஆனால் 8ஆம் இடமானது மற்ற வீடுகளுக்கு பலன்களை மாற்றித் தரக்கூடிய வலிமை மிக்க இடமாகும். அப்படித்தான் ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் மிக முக்கியமான வீடுகளை நாம் கேந்திரங்கள் என்றும் கோணங்கள் என்றும் சொல்கிறோம். ஒருவருக்கு கேந்திரங்கள் வலுப்பெற்றால் நல்ல பலன்கள் கிடைக்கும். கேந்திரங்கள் எப்படி வலுப்பெறும்? கேந்திரங்களின் அதிபதிகள் வலுப்பெற்றால் கேந்திரங்களின் வலிமை அதிகரிக்கும். கேந்திரங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம், வாருங்கள். கேந்திரங்களின் கோணங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது கேந்திரங்களின் கோணங்கள் வலிமை தரப்போகிறது. கேந்திரங்களின் கோணங்கள் தரும் வலிமையை கொண்டு கேந்திரங்கள் மிகுந்த வலிமை பெறும். கேந்திரங்களின் கோணங்களே உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அற்புதமான வீடுகளாக தெரியும். ஒருவர் பிறந்த லக்னமானது மிதனமெனில் அவருடைய கேந்திர வீடுகள் 1, 4, 7, 10. அதாவது மிதுனம், கன்னி, தனசு, மீனம். அதாவது கேந்திரங்களின் அதிபதிகள் புதன், குரு. இப்பொழுது வாருங்கள், கேந்திரங்களின் கோணங்கள் எந்த வீடு வருகிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம். மிதுனத்தின் முதல் கேந்திரமான 4ஆம் வீடான கன்னிக்கு கோணமாக மகரம் வருகிறது. மிதுனத்திற்கு மகரம் 8ஆம் வீடாக வரும். இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது மிதுனத்தின் 8ஆம் இடம் கோடிகளை கொண்டு வந்து குவிக்கும் 8ஆம் வீடானது குபேர வீடு என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். மிதுனத்தின் 2ஆம் கேந்திரமான 7ஆம் வீடான தனுசுவிற்கு கோணமாக மேஷம் வீடு வருகிறது. மிதுனத்திற்கு மேஷம் 11ஆம் வீடாக வரும். இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது மிதுனத்தின் 11ஆம் இடம் கோடிகளை கொண்டு வந்து குவிக்கும் 11ஆம் வீடானது குபேர வீடு என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். மிதுனத்தின் 3ஆம் கேந்திரமான 10ஆம் வீடான மீனத்திற்கு கோணமாக கடகம் வீடு வருகிறது. மிதுனத்திற்கு கடகம் 2ஆம் வீடாக வரும். இப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அதாவது மிதுனத்தின் 2ஆம் இடம் கோடிகளை கொண்டு வந்து குவிக்கும் 2ஆம் வீடானது குபேர வீடு என்பதையும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். மிதுனத்தின் 1ஆம் கேந்திரமான 1ஆம் வீட்டிற்கு மிதுனத்திற்கு கோணமாக துலாம் வீடு வருகிறது. மிதுனத்திற்கு துலாம் 5ஆம் வீடாக வரும். இப்பொழுது புரிந்திருக்கும். அதாவது மிதுனத்தின் 5ஆம் வீடானது கோடிகளை கொண்டு வந்து குவிக்கும் குபேர வீடு என்பதையும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 8, 11, 2, 5 ஆகிய வீடுகளை குபேர வீடுகள் என்று அழைக்கிறோம். இந்த வீடுகளின் அதிபதிகள் வலுவாக இருந்தால் அவர்கள் கோடீஸ்வரர்கள். எனவேதான் இந்த வீடுகளான 2, 5, 8, 11 வீடுகளை முன் கர்மாவினை சொல்லும் வீடுகள் என்கிறோம். அதாவது ஒருவருக்கு முன் பிறவியில் வரவேண்டிய புண்ணியங்களை பணமாக கொண்டு வந்து இப்பிறவியில் சேர்க்கும் புண்ணிய வீடுகள் இந்த 2, 5, 8, 11 வீடுகளாகும். பாருங்கள், இதனை ஒரு உதாரண ஜாதகத்தின் வழியாக பார்க்கலாம். அப்பொழுதுதான் உங்களுக்கு தெளிவாக புரியும். பிரபல சினிமா நடிகர் அமிதாப் பச்சன் ஜாதகத்தில் லக்னமானது கும்பம் வரும். இவருக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் என 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கும். இவர் பிறந்த கும்ப லக்னத்தின் அதியோகரான கேந்திர அதிபதியான சுக்கிரன் கேந்திரத்திற்கு கோணத்தில், அதாவது கும்ப லக்னத்தில் 8ல், அதாவது கன்னியில் அமர்ந்து நீச்சபங்க ராஜ யோகம் பெற்றிருப்பார். அதாவது கன்னியில் சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பார். இந்த குபேர வீட்டில் அமைந்திருக்கும் 4 கிரகங்களில் சுக்கிரனே மிகவும் வலிமையான ராஜயோக பலன்களை இவருக்கு கொடுத்தது. எனவேதான் கேந்திரங்களின் கோணங்களின் வீடுகளை குபேர வீடுகள் என்கிறோம். நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கும் உதாரண ஜாதகம் ஜெயலலிதா ஜாதகம். இவருடைய ஜாதகத்திலும் இவர் பிறந்த லக்னம் மிதனம். இவர் பிறந்த மிதன லக்னத்திற்கு கேந்திரங்கள் கன்னி, மிதனம், தனசு, மீனம் என வரும். இவர் பிறந்த மிதன லக்னத்திற்கு கேந்திர வீடான 7ஆம் வீட்டின் கோணமான மேஷம் குபேர வீடாக வரும். இந்த குபேர வீட்டின் அதிபதி செவ்வாய் கேந்திர வீடான 7ஆம் வீட்டிற்கு கோணத்தில், அதாவது குபேர வீட்டில் அமைந்திருப்பார். இவர் பிறந்த மிதன லக்னத்திற்கு கேந்திர வீடான 10ஆம் வீட்டின் கோணமாக கடகம் குபேர வீடாக வரும். இந்த குபேர வீட்டின் அதிபதியான சந்திரன் கேந்திர வீடான 7ஆம் வீட்டிற்கு கோணத்தில், அதாவது குபேர வீட்டில் அமைந்திருப்பார். இவர் பிறந்த மிதுன லக்னத்திற்கு குபேர வீட்டதிபதியான குபேர வீடுகளான 8ஆம் இடத்ததிபதியான சனி 2ஆம் இடத்தில், அதாவது கடகத்தில் வந்து அமர்ந்திருப்பார்.
குபேர வீடுகள் என்றழைக்கப்படும் வீடுகள் கோணங்களாக எந்த வீட்டிற்கு வருகிறதோ அந்த வீடுகள் வளம் பெறும். ஜெயலலிதா ஜாதகத்தில் கேந்திர வீடுகளான கன்னிக்கு கோணாதிபதி குபேராதிபதி சனி 10ஆம் இடத்திற்கு கேந்திரத்தில் கோணத்தில் அமர்ந்திருப்பார். அப்படித்தான் 7ஆம் இடத்தின் கோணத்தில், அதாவது 7ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் சந்திரன் அமர்ந்திருப்பார்கள். அப்படித்தான் 1ஆம் இடத்திற்கு கோணத்திலும் புதன் சூரியன் அமர்ந்திருப்பார்கள். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கேந்திரத்தின் கோணாதிபதிகள் யார் என்பதை பாருங்கள். 4ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமாக வரும் கிரகம், 7ஆம் இடத்திற்கு 11ஆம் இடமாக வரும் கிரகம், 18ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமாக வரும் கிரகம், 1ஆம் இடத்திற்கு 5ஆம் இடமாக கிரகம் அல்லது வீடுகள். இவர்கள் வலுப்பெற்றால் பணம் கோடிகளில் பெற்று விடுவார்கள். குறிப்பாக இவர்கள் 2, 5, 8, 11 வீடுகளில் அமர்ந்திருந்தால் முழுமையான பலன்கள் கிடைக்கும். இவர்கள் 2, 8, 5, 11 வீடுகளின் கோணங்கள் அல்லது கேந்திரங்களில் அமர்ந்திருந்தால் இன்னும் சிறப்பான யோகத்தினை பெற முடியும். கேந்திரங்களின் கோணங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.